தஞ்சை சென்ற அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு. தஞ்சை மாவட்டம் அதிமுகவின் கோட்டை என்பது மீண்டும் நிரூபணம். நம்மில் ஒருவர் எங்கள் எடப்பாடியார், மக்கள் முதல்வர் அவரே, எம்மை காக்கும் தலைவர். நம்மில் ஒருவர் எங்கள் எடப்பாடியார், மக்கள் முதல்வர் அவரே, எம்மை காக்கும் தலைவர். எடப்பாடியாரின் ஆட்சி தந்த மாற்றம் நம்மை செழிப்பாக்கி இன்று பெருமிதமாயா. சென்னையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியுடன் எஸ்டிபிஐ கட்சியின் தலைவர் மற்றும் நிர்வாகிகள் சந்திப்பு. மதுரையில் நடைபெற்ற எஸ்டிபிஐ கட்சி மாநில மாநாட்டில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றியதற்கு நன்றி தெரிவித்தனர். அதிமுகவுக்கு நாளுக்கு நாள் பெருகும் மாற்றுக் கட்சியினரின் ஆதரவு. திமுக, பாமக, மதிமுக, ஆம் ஆத்மி, அமமுக உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்டோர் பொதுச் செயலாளர் முன்னிலையில் கழகத்தில் இணைந்தனர். அதிமுக நாடாளுமன்ற தேர்தல் குழுக்களின் கூட்டம். அதிமுக தொகுதி பங்கீட்டு மற்றும் தேர்தல் பிரச்சார குழுக்கள் முக்கிய ஆலோசனை. நடக்காத விஷயத்தை சொல்லி திசை திருப்ப பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை முயற்சிப்பதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றச்சாட்டு. மக்களை ஏமாற்றி தமிழகத்தில் காலூன்ற நினைக்கும் பாஜகவின் எண்ணம் பலிக்காது என்றும் விமர்சனம். இந்தியா கூட்டணி நெல்லிக்காய் மூட்டை சிதறுவது போல் திமுக கூட்டணியும் சிதறும். முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம். திமுக ஆட்சிக்கு வந்து இத்தனை மாதங்களாகி ஆசியாவின் பணக்கார குடும்பங்களாக வளர்ந்ததுதான் சாதனை. அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம். பாஜகவுடன் இனி ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை. அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் திட்டவட்டம். உத்தரப்பிரதேசம், பீகார் உள்ளிட்ட 15 மாநிலங்களில் விரைவில் காலியாக உள்ள 56 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு வரும் பிப்ரவரி 27ஆம் தேதி தேர்தல். இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. சொத்து குவிப்பு வழக்கில் 3 ஆண்டுகள் சிறை தண்டனையை எதிர்த்து பொன்முடி தொடர்ந்த மேல்முறையீட்டு மனு. தண்டனையை இடைக்காலமாக நிறுத்தி வைக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. அமலாக்கத்துறை விசாரணையை தள்ளி வைக்க கோரிய செந்தில் பாலாஜி மனுவிற்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் பதில் மனு. வழக்கின் விசாரணையை முடக்கும் நோக்கில் செந்தில் பாலாஜி மனு தாக்கல் செய்துள்ளதால் மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என அமலாக்கத்துறை பதில் மனு தாக்கல். ஆருத்ரா வழக்கில் ஆவணங்களை சமர்ப்பிக்க சொல்லியும் நடிகர் RK சுரேஷ் காலம் தாழ்த்துகிறார். பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தகவல். நெய்வேலி NLC நில எடுப்பு அலுவலகத்தை முற்றுகையிட்டு கிராம மக்கள் போராட்டம். கையகப்படுத்தப்பட்ட நிலத்திற்கு உரிய இழப்பீடு, குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை உள்ளிட்ட கோரிக்கைகளை NLC நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை என புகார். கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறை கேட்பு கூட்டத்தில் செல்போனில் மூழ்கிய அதிகாரிகள். அரசு அதிகாரிகள் சிலர் தூங்கி வழிந்ததைக் கண்டு மக்கள் அதிர்ச்சி. கடலூர் மாநகராட்சி திமுக மேயர் தங்களது வார்டுகளை புறக்கணிப்பதாக கூறி திமுக கவுன்சிலர்களே போர்க்கொடி. திமுக மேயர் சுந்தரி ராஜாவை கண்டித்து ராஜினாமா செய்ய போவதாக கவுன்சிலர்கள் அறிவித்துள்ளதால் கடலூர் திமுகவில் உச்சகட்டத்தில் உட்கட்சி பூசல். அம்பாசமுத்திரம் காவல் நிலையத்தில் விசாரணை கைதிகளின் பற்கள் பிடுங்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்ட விவகாரம். அமுதா IAS-இன் விசாரணை அறிக்கையை மனுதாரருக்கு வழங்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு.
எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்யப்பட்டு இலங்கை சிறையில் இருந்த நாகை மீனவர்கள் 10 பேர் விடுதலை. ஓரிரு தினங்களில் தாயகம் திரும்புவார்கள் என எதிர்பார்ப்பு. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே அரசு பள்ளியில் காலை உணவு சாப்பிட்ட 13 குழந்தைகளுக்கு உடல்நலம் பாதிப்பு. காலை உணவு திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட உணவில் பள்ளி கிடந்ததால் பெற்றோர் அதிர்ச்சி. நாடாளுமன்ற இடைக்கால பட்ஜெட் கூட்டத்தொடரை முன்னிட்டு நாளை அனைத்துக் கட்சி கூட்டம். பிப்ரவரி 1ஆம் தேதி இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. டெல்லியில் உற்சாகத்துடன் நடைபெற்ற படைகள் பாசறைக்கு திரும்பும் நிகழ்வு. பல்வேறு இசைகளுக்கு ஏற்ப வீரர்கள் அணிவகுப்பு.